நீங்கள் யோசிங்க, ஒரு ஹாஜி அப்துல்லாவாக ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னா அவர் 10,000 ரூபா கொடுத்து கூலிங் கிளாஸ் வாங்குவாரா? எங்கூட ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்தார், கூலிங் கிளாஸ் காணா போச்சு, அடுத்த நாளே காணா போச்சு. சரி கூலிங் கிளாஸ் தானங்க, வேறு வாங்கிக்கலன்னா அவர் சொன்னார், ஹஸ்ரத் 60,000 ரூபா இந்த கூலிங் கிளாஸ். ஏன்? ஒரு அம்மா ஒரு பர்தா போட்டுட்டு வர்றாங்க, அதை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இது 27,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எதுக்கு? இந்த பெருமையெல்லாம் எதுக்கு? இது எதனால் வருது? அல்லாஹ்வுடைய அடிமையாக போகிறோன்ற நினைப்பில்லாததுனால தானே வருது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அப்படி இல்லாமல் இந்த ஹஜ்ஜினுடைய உரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த உரிய நினைப்பில் போக அல்லாஹ். நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம், ஹாஜிகள்கிட்ட இந்த நினைப்பை பார்க்கறது அரிதா போச்சு. இதை தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதும் அரிதா போச்சு. அதனால் அவங்களுடைய எப்படி இருக்குன்னா பயணமாக இருக்குது. அவங்களுடைய இந்த ஹஜ்ஜு எப்படி இருக்கிறது இல்லை, ஹஜ்ஜாக இருக்கிறது இல்லை. நாம் அப்படி ஹஜ்ஜு பயணம் செய்யக்கூடாது, ஹஜ்ஜு செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சரி சகோதரர்களே, இப்போ நான் சட்டங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். நாம் ஹஜ்ஜு செய்கிறோம், தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்கிறோம், அப்படித்தானே? ஹஜ்ஜு செய்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று இஃப்ராது, ஒரு பயணத்தில் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது. இன்னொன்று இருக்குது, ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வது, ஒரே இஹ்ராமில் செய்வது. ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் செய்வது. ஒரு பயணத்தில் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறதுக்கு பேர் இஃப்ராது. ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் செய்வதுக்கு பேர் கிரான். ஒரே இஹ்ராமில் செய்கிறதுக்கு பேர் கிரான். ஒரு பயணத்தில் முதல்ல உம்ரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உம்ராலிருந்து ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய நாள் வரும்போது ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி அப்புறம் ஹஜ்ஜு செய்கிறது தமத்து. இது சௌகரியமானது இல்லையா? எது? தமத்துங்கிற வார்த்தைக்கே சௌகரியம்னு தான் அர்த்தம். தமத்துங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்? சௌகரியம்னு தான் அர்த்தம். நாம் ஒரு குர்பானி கொடுக்குறோமா இல்லையா? குர்பானி கொடுக்குறோமா இல்லைங்களா? அது எந்த குர்பானி? இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்கிறதுக்கான குர்பானி. அதனால தான் இந்த குர்பானிக்கு என்ன பேர்? ஹதி அப்படின்னு பேர். நாம் பக்ரீத் அன்னைக்கு கொடுக்குறோமே குர்பானி, அதுக்கு என்ன பேர்? உலுஹியா குர்பானி. குழந்தை பிறந்தா கொடுக்குறது அகீகா. ஹஜ்ஜில் கொடுக்குறது, தமத்துவில் கொடுக்குற குர்பானிக்கு பேர் ஹதி அப்படின்னு பேர். அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் எப்படி ஹஜ்ஜு நிறைவேற்ற போகிறோம்? தமத்து முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறோம். அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஒரு குர்பானியை நம்ம கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? தமத்து முறையில் நான் முதல்ல உம்ரா செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருந்துட்டு ஹஜ்ஜுடைய நேரம் வரும்போது ஹஜ்ஜு செய்வோம் இல்லையா? நிறைய பேர் உம்ரா செஞ்சுருக்கீங்க இல்லைங்களா? யாராவது உம்ரா செய்யாதவங்க இருந்தால் கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, மாஷா அல்லாஹ். அவங்களும் உம்ரா சட்டத்தை படிச்சுக்கலாம். உம்ரா செய்கிறதுனா என்னங்க? உம்ரா செய்கிறதுனா காபாவை ஒரு தவாஃப் செய்கிறது, ஒரு சை செய்கிறது, இதுதான் ஒரு உம்ரா இல்லையா? ஷாஃபி மதுஹபில் உம்ராங்கிறது 5 விஷயம். ஒன்று எஹ்ராம் கட்டுறது, முதலாவது எஹ்ராம் கட்டுறது. ரெண்டாவது தவாஃப் செய்வது. மூணாவது சை செய்வது. நாலாவது முடி வெட்டுறது, எஹ்ராமிலிருந்து வெளியே வர்றத முடி வெட்டுறது. அஞ்சாவது இதை தர்த்தீபாக செய்கிறது. இதை தர்த்தீபாக வரிசையாக செய்கிறது. முதல்ல எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் ஒரு உம்ராங்கிறது. இதானங்க உம்ரா. இப்போ சுருக்கமாக உம்ரான்னா என்னங்க? ஒரு தவாஃபு ஒரு சை செய்கிறது, உரிய முறையில் செய்கிறது. அதுக்கு பேர் என்னங்க? புரிஞ்சிருச்சிங்களா? புரிஞ்சிருச்சு? யாரும் கேட்டால் சொல்லணுமா? நமக்கே தெரியும். உம்ரான்னா என்னங்க? ஒரு தவாஃப் செய்கிறது, ஒரு உம்ரா செய்கிறது. அதுக்கு என்ன செய்கிறது? எஹ்ராம் கட்டுறது, எஹ்ராம்லேருந்து வெளியே வர்றது, கரெக்டாக வரிசைப்படி செஞ்சிடும். இதுக்கு பேர் ஒரு உம்ராங்கிறது. நாம் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி எஹ்ராம்ன்றது இருக்குது பார்த்தீங்களா? எஹ்ராமுக்கான சில ஏற்பாடுகள் இருக்குது. எஹ்ராம் கட்டுதல் அப்படின்னா உம்ராவுக்கு நிய்யத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். உம்ராவுக்கு
நியத்து வைக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னால் சில காரியங்கள் செய்யணும். முதலாவதாக உடம்பில் இருக்கிற தேவையில்லாத முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். உடலில் இருக்கிற தேவையில்லாத முடிகளை களைஞ்சுக்கணும். நகத்தை எல்லாம் வெட்டி, அழுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நகத்தையெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஹ்ராமுடைய சுன்னத்தான குளியல் குளிக்கிறேன் என்று ஒரு குளிப்பு குளிச்சுக்கணும். என்ன நியத்தில்? இஹ்ராமுடைய சுன்னத்தான குளியல். இதை ஹைலுடைய நிலையில் இருக்கிற பெண்களும் குளிச்சுக்கணும். ஏன்னா இது நலாஃபத்திற்கான குழின்னு சொல்லுவாங்க, தஹாரத்துக்கான குழி அல்ல, இது ஒரு சுத்தத்துக்கான குழி, அவ்வளோதான். இதனால் அவங்க சுத்தமாயிட முடியாது, ஆனாலும் இது ஒரு சுன்னத்தான குளியல். இப்போ இஹ்ராமுடைய சுன்னத்தான குளியல் குளிக்கிறேன்னு குளிச்சுக்கிட்டு உடம்புல வாசனை திரவியங்கள் பூசிக்கிறது. உடம்புக்கு போகிறதுக்குன்னு வாசனை திரவியம் இருக்குமா இல்லைங்களா? அதையெல்லாம் போட்டுக்கிட்டு இஹ்ராமுடைய ஆடை அணியணும். இஹ்ராமுடைய ஆடைங்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்டியும் மேலே போடுற ஒரு துண்டும், அது இஹ்ராமுடைய ஆடை. பெண்களுக்கு அவங்களுடைய முழு பர்தாவுடைய ஆடை தான் இயல்பான இஹ்ராமுடைய ஆடை. அவங்களுக்கு கலரும் பிரச்சனை இல்லை, அது தையலோடு இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. பெண்களுடைய இஹ்ராமில் கவனிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பர்தாவுடைய கை இருக்குல்ல, கஃப்பு, இது மட்டும் கஃப்பு இங்கே மட்டும் ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நாம் ஹஜருல் அஸ்வதை நோக்கி கையை உயர்த்தும் போது இந்த கை கீழே இறங்கி இது தெரியக்கூடாது. வெளியே தெரிஞ்சால் என்னாகும்? எப்படி தொழுகை பாத்திலா போயிடுமோ அதுபோல் தவாஃபும் பாத்திலா போயிடும். தவாஃபும் கையை உயர்த்தும் போது இது கீழே இறங்குச்சுன்னா தவாஃபு பாத்திலா போயிடும். அவுரத்தை மறைத்தல் அப்படிங்கிறது தவாஃபுனுடைய வாஜிபுகளில் ஒன்று. அதனால் பெண்களுடைய இஹ்ராமில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு தான். அப்போ என்ன செஞ்சிட்டோம்? குளிச்சிட்டோம், உடம்புல வாசனை பொருள் பூசிக்கிட்டோம், இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டோம். இஹ்ராமுடைய ஆடை அணிதல் அப்படிங்கிறது அதில் எந்த சடங்கு சம்பிரதாயமும் கிடையாது. சாதாரணமாக ஒத்த வேட்டி கட்டி நமக்கு பழக்கம் இருக்காது. அப்போ நாம் எப்படி கெட்டிக்கணும்னா, நடக்கும்போது தொடை தெரியாமல் இருக்கிற அளவுக்கு கெட்டிக்கணும். காற்றடித்து ஆடை விலகி தொடை தெரிந்தாலும் சரி, குழந்தை பிடித்து இழுத்து ஆடை விலகி தொடை தெரிந்தாலும் சரி, தவாஃபு கெட்டு போயிடும், தொழுகையும் பாத்திலா போயிடும். அதனால் அந்த கீழாடை கெட்டும்போது எப்படி கெட்டிக்கணும்னா, நடக்கும்போது தொடை தெரியாத அளவுக்கு கெட்டிக்கணுங்க. அது பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 2 முனை இருக்கு பாருங்க, இந்த ஆடையினுடைய 2 முனை இருக்குமா இல்லையா, அது 2ஐயும் ஒரு பக்கம் வச்சுட்டு மடிச்சு கட்டிக்கிட்டீங்கன்னா போதுமா. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? ஹவு டு மேக் இஹ்ராம் அப்படின்னு போய் யூடியூப்பில் போய் தேடி பார்த்துட வேண்டியது தான். அப்படி பார்த்துட்டா ஒரு 15 விலை கிடைக்கும், ஒரு 15 மெத்தேடு கிடைக்கும். ஹவு டு மேக் இஹ்ராம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆஜி அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 முனையும் ஒன்றா வச்சு, 2 முனையும் ஒன்றா பிடிச்சி கட்டி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து சுற்றி விட்டுட்டிங்கன்னா, மேலே தொப்புளுக்கு மேலே சுற்றி விட்டுட்டிங்கன்னா, பெல்ட் போட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். மேலே துண்டு போட்டுக்க வேண்டியது. துண்டில் ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் துண்டில் சில பேர் இந்த பின்னெல்லாம் குத்திட்டு வர்றாங்க. மேலே பின்னெல்லாம் குத்தக்கூடாது, பின்னு பட்டன் எல்லாம் வைக்கக்கூடாது, சும்மா மேலே துண்டு போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ இஹ்ராமுடைய ஆடை அணிந்தாச்சு. அதுக்கப்புறம் இஹ்ராமுடைய சுன்னத்தான 2 ரக்காத்து தொழ வேண்டும். நான் சொல்கிற மாதிரி இஹ்ராமுடைய சுன்னத்தான 2 ரக்காத்து. முதல் ரக்காத்தில் குல்யா யுஹல் காஃபிரூன சூரா, 2வது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹ் சூரா தொழுதுட்டு கிபிலாவை நோக்கி உட்கார்ந்து இருக்கிற நிலையில் நீயத்து வைக்கணும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபதகப்பல்ஹா மின்னி வயஸ்ஸிர் ஹாலி. யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நினைக்கிறேன், அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு அதை லேசாக்கி வைப்பாயாக அப்படின்னு. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுதுன்னா நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். இப்படி சொல்லிவிட்டு தல்பியா சொல்லணும். இப்போ நம்ம சொன்னோமா இல்லைங்களா? தல்பியா சொல்லணும். தல்பியாவில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்போ தல்பியா சொல்லும்போது 3 தடவை தல்பியா சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு ரசூல்லா மேலே சலவாத்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு துவா கேட்குறதும் சுன்னத்து. இஹ்ராமுடைய சுன்னத்து 3. 1 தல்பியா, 2வது ரசூல்லா மேலே செலவாத்து ஓதுறது. அந்த இப்ராஹிமி செலவாத்து ஓதுறது சிறப்பு, அது ஓதலாம். இல்லாட்டி சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச செலவாத்து ஓதிக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன துவா. பெரும்பாலும் மார்க்க அறிஞர்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு துவா இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா
வா ஊதுபிக்க மின் சுக்திக்க வன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக, உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்றது. இப்போ தல்பியா ஓதிக்கிட்டே இருப்போம். ஓதி கொஞ்சம் போதும் சடவாக இருக்கும்போது ஒரு செலவாத்தை சொல்லிவிட்டு இந்த துவா ஓதிட்டு நிறுத்திக்கிறது. இப்படி தல்பியா சொல்லிட்டோம்னா எஹ்ராம்குள்ளே வந்துட்டோமா? வந்த பிறகு நாம் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குது, மார்க்கம் அதை சொல்லியிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை நீங்களும் அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் உங்களுக்கு தருவாங்க, அதையும் பார்த்துக்கணும். தாம்பத்தியம் கூடாது, நிக்காஹ் கூடாது. அது சொல்லுவாங்க நிக்காஹ் செய்யக்கூடாது, சரி அதெல்லாம் வேணாம். தாம்பத்தியம் கூடாது. தாம்பத்தியம் கூடாது, அதற்கு தூண்டுதலாக இருக்கிற விஷயங்களும் கூடாது. முத்தமிடுதல் அல்லது ஒரு ஆசை வார்த்தைகள் பேசுதல், இது என்ன செய்யக்கூடாது? கூடாது. இது ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஆண்கள் தையலுள்ள ஆடை அணியக்கூடாது. பனியன் ஜட்டி மாதிரி தையலுள்ள ஆடை அணியக்கூடாது. அதே போல் ஆண்கள் தலையையும் முகத்தையும் மறைத்து கொள்ளக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைத்து கொள்ளக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைத்து கொள்ளக்கூடாது. ஷாஃபி மதுஹபின்படி பெண்கள் முன் கஃப்பையும் மறைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுடைய முன் கஃப் கையையும் அவங்க மறைச்சு கொள்ளக்கூடாது. ஒருவேளை அவங்க இந்த இது போடுறாங்கன்னா, போடுறதா இருந்தாலும் என்ன செய்யணும்? அந்த முன் பக்கத்தை வெட்டி விட்டுட்டு போடணும். இப்போ அப்படி தானே விற்கிறாங்க சில இடங்களில். பெண்களுக்கு கையில் போடுறதுக்கு கையுறை வைக்கும்போது கூட அந்த முன் பக்கத்தான் விரல் போடுற பகுதியை வெட்டி விட்டுருப்பாங்க. கையை முழுக்க மறைச்சிக்க கூடாது. அது ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். வாசனை திரவியம் பூசக்கூடாது. வாசனை திரவியம் அத்தர் போடக்கூடாது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிடக்கூடாது, ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிடக்கூடாது, வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு அடுத்தது முடி நகத்தை வெட்டக்கூடாது. முடி நகத்தை வெட்டக்கூடாது. கொஞ்சம் நாமளாக உதிர்க்கக்கூடாது. தானாக உதிர்ந்தா பிரச்சனை இல்லை, நாமளாக உதிர்க்கக்கூடாது. தாடி இருக்குது, தாடி முகம் கழுகுனாலே என்ன ஆகும்? முகம் கழுகுனாலே ஏதாவது ஒன்று ரெண்டு முடி போகும், பிரச்சனை இல்லை. நாமளாக உதிர்த்திடக்கூடாது. வீட்டிலிருந்து இங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு போய் தாய்மார்கள் ஒரு நாள் பூரா விமானத்தில் பயணம் பண்ணி அப்படியே இருந்து ஜித்தால இறங்கி ரூமில் போய் இந்த சூட்கேஸ் எல்லாம் வச்சு அவங்களுடைய முக்காட்டை எடுத்து இந்த பக்கம் போட்ட உடனே தலை கடிக்குமா இல்லைங்களா? அப்போ சொரியலான்னு சொரிஞ்சா என்ன ஆயிரும்? 3 முடி உதிர்ந்தா நாம் மார்க்கத்தில் அதற்கான பரிகாரம் செய்ய வேண்டியது. இதற்கான பரிகாரங்கள் சில நேரத்தில் ஒரு ஆடு குர்பான் கொடுக்குற அளவுக்கு பெரிய பரிகாரமாகிடலாம். அதனால் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அப்போ வாசனை பொருட்கள் பயன்படுத்திடக்கூடாது. அதனால தான் ஹரமில் இங்கே எல்லா இடத்துலையும் வாசனை அத்தர் பூசி இருப்பாங்க அல்லது அத்தர் கொடுப்பாங்க போகிற இடத்துல எல்லாம். நம்ம மேலே பற்றாதபடிக்கு நாம் பயன்படுத்திடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் அடுத்து நம்ம செய்யக்கூடாதது, அங்கே இருக்கிற செடி கொடிகளை பறிக்கக்கூடாது. ஹரமில் இருக்கிற செடி கொடிகளை பறிக்கக்கூடாது. அங்கே இருக்கிற விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். தடை செய்யப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் ஒரு தடவை என்ன செய்யணும்? எது எஹ்ராமில் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்குங்க. இன்னொன்று சொல்லுவேன், எப்போதுமே ஒரு ஹஸ்ரத்தினுடைய துணையை நம்ம வச்சுக்கணும். இந்த கடமையை நிறைவேற்றும் போது நான் 2 விஷயம் சொல்கிறது ஆஜிக்கிட்ட. ஒன்று என்னன்னா, முதல்ல நான் சுன்னத் ஜமாத் முறைப்படி, ஷாஃபி மதுஹப்படி அல்லது ஹனஃபி மதுஹப்படி இந்த கடமையை நிறைவேற்ற போகிறேன்னு தீர்மானம் வச்சுக்கணும். இல்லைன்னா அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் குழப்பம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களா இல்லைங்களா? அதனால் ஒரு தெளிவு, நான் என்ன முறைப்படி, அது நீங்கள் ஒருவேளை சுன்னத் ஜமாத் இல்லை வேறு எதுவானாலும் அது எந்த முறைப்படி நான் இந்த கடமையை நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த முறைப்படி அதை அங்கே நிறைவேற்றணும். அது சம்மந்தப்பட்ட சட்டங்களை நாம் படிச்சுக்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ எஹ்ராமில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கணவன் மனைவியாக நம்ம போகிறோன்னு வைங்களேன், ஒரு தடவை டிஸ்கஷன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இங்கே ஏற்கனவே உம்ராவுக்கு போனவங்கிறதுனால இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் எஹ்ராம் செஞ்சுட்டு எஹ்ராமில் போவோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் சென்னைக்கு போயிடுவீங்க. வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அல்லது நீங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போதே நீங்கள் எஹ்ராமுடைய சுன்னத்தான குளிச்சுட்டு எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சு போயிடுவீங்க. நீயத்தை ஏர்போர்ட்டில் வச்சு செஞ்சுக்குவோம். உங்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கே எவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியாது இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன செய்வோம், நீயத்தை ஏர்போர்ட்டில் வச்சு விமானம் ஏறும்போது அல்லது விமானத்தில் ஏறின பிறகு செஞ்சுக்குவோம். அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அது மாதிரி செஞ்சிடலாம்.
நாம் தல்பியாவோடையே இருக்கணும், நிறைய தல்பியாவோடு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா தான் நான் சொல்லுவேன்னு நினைக்கக்கூடாது. தல்பியா தான் நம்முடைய அமலுடைய அழகு. பட்டுப்புடவைக்கு அழகு என்னங்க? விலையா? பார்டர். பட்டுப்புடவைக்கு அழகு பார்டர்னு சொல்கிற மாதிரி உம்ரா ஹஜ்ஜுக்கு அழகு தல்பியா தான். நம்ம எவ்வளவு தல்பியா சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உம்ரா அழகா. யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் சொல்கிறதுன்னு இருக்கக்கூடாது, அல்லது கோரஸாக சொன்னால் தான் நமக்கு சொல்ல தெரியும், தனியாக சொல்ல தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. ஜனகன மாதிரி இல்லையா? தேசிய கீதம் பாடுன்னா சேர்ந்து பாடுறதுனா பாடிடுவோம், தனியாக பாடுனா என்ன ஆகிடும், அது தடுமாறி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. தல்பியா சொல்கிறது எப்படி சொல்ல தெரியணும்? ஆண்கள் சத்தமாக சொல்லணும், தாய்மார்கள் அவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லணும். அப்போ தல்பியா தான் அழகு. நாம் விமானத்தில் பயணம் பண்ணும்போது ஒரு இடத்தில் ஏறினால், ஒரு இடத்தில் இறங்கினால், நண்பர்களை சந்தித்தால், சந்தித்தவர்கள் பிரிந்தால், தொழுகை முடிந்தால் என்ன சொல்லணும்? தல்பியா தல்பியா தல்பியாவே சொல்லிக்கணும். ரசூல்லா சொன்னாங்க, நாங்கள் மலக்குமார்கள் தல்பியா சொல்லி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, நபிமார்கள் தல்பியா சொல்வதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அப்போ தல்பியாவை பற்றி பேசினா அது ஒரு பெரிய விஷயம். தல்பியா அடிமையின் கோஷம். தல்பியாங்கிறது என்ன? தல்பியானா என்னங்க அர்த்தம்? தோ வந்துட்டேன். தல்பியானா என்ன? லப்பைக்னா என்னங்க அர்த்தம்? தோ வந்துட்டேன். யார் சொல்லுவா இதை? நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை கூப்பிடுறீங்க, அப்துல் ரசாக் அவர் பேர், அப்துல் ரசாக் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் என்ன செய்வார்? மெதுவாக கதவை திறந்துட்டு முன்னாடி எஸ் சார் அப்படின்னு பக்கத்தில் நிற்பார். இதே ஒரு பியூனை கூப்பிடுறீங்க, அவர் பேர் அப்துல் ரஹீம்னு வச்சுப்போம், பியூனை கூப்பிடுறீங்க அப்துல் ரஹீம் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துலேருந்து தான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லைங்க? அப்போ அடிமை எப்படி இருப்பார்னா சாதாரண அவர் அப்படி சொல்லுவார். இந்த லப்பைக்குங்கிற வாசகம் அப்படித்தான். லப்பைக்குங்கிறது அடிமையின் கோஷம், எஹ்ராம்ங்கிறது அடிமையின் ட்ரெஸ்ஸு. எஹ்ராம் போடு மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கு. எஹ்ராம் எப்படிப்பட்டதுன்னா, எஹ்ராம் அணிந்த பிறகு உன் முடி கூட உனக்கு சொந்தம் இல்லை. எஹ்ராம் அணிஞ்ச பிறகு நம்ம இஷ்டத்துக்கு முடி இழுக்க முடியுமா? கோபம் வந்தால் சில பேர் தாடி முடியை பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா? ஆனால் எஹ்ராமில் இருந்தால் அது கூட செய்யக்கூடாது இல்லையா? எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிட்டா உன் முடி கூட உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனாலே சகோதரர்களே, இப்போ நாம் தல்பியாவை நிறைய சொல்லிப்போம். அதுதான் தல்பியா தான் இதனுடைய அழகு. தல்பியா சொன்னால் ஒரு ஊரை பாதுகாக்கப்படுதுன்னு அறிஞர்கள் சொல்லுவோம். ஒரு ஊர் பாதுகாக்கப்படும் பல விஷயங்களில். ஒன்று பாங்கு சொல்லப்படும் போது, அது மாதிரி ஒரு குழந்தை பிஸ்மில்லா சொல்லி குரான் ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு ஊர் பாதுகாக்கப்படும். அதே போல் ஒரு ஊரில் ஒருத்தர் தல்பியா சொல்லும்போது ஒரு ஊர் பாதுகாக்கப்படும். இப்போ தல்பியா அவ்வளவு மதிப்பிற்குரியது. தல்பியானால ஒன்று அது நம்முடைய இபாதத்தை அழகாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, தல்பியா நம்முடைய இபாதத்தை லேசாக்கும். யார் அவங்களுடைய ஹஜ்ஜு உம்ரா லேசாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சுக்கணும்? நிறைய சொல்லிக்கணும். யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் ஹஜ் சர்வீஸில் இருக்கிறவங்க அது கூட சொல்லுங்கள், தல்பியா சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னால் தான் சொல்கிறதுன்னு இருக்கணும். நாம் அப்படி இருக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமலை நாம் அழகுபடுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படி நாம் நிறைய தல்பியா சொல்லிட்டு போவோம். காபாவை பார்க்குற வரைக்கும் தல்பியா சொல்லுவோம். காபாவை பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு காபாவுக்காக துவா செய்யணும். ஃபஸ்ட்டு துவா யாருக்காக? காபாவுக்காக. காபாவை பார்த்த உடனே முதல் துவா யாருக்காக? காபாவுக்காக. அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத்த தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅலீமன் வ மஹாபா வ ஜித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு வ அல்லமஹு தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅலீமன் வ மஹாபா அப்படின்னு அரபியில் சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க. சாதாரணமாக என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் இந்த காபாவுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவாயாக, இதை நாடி வருகிறவர்களின் கண்ணியத்தை அதிகப்படுத்துவாயாக. காபாவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த துவா ஓதலாமா இல்லைங்களா? ஓதலாமா இல்லைங்க? வெத்து பார்வை ஏன் பார்க்கணும்? அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கிதாபுகள் இருந்தால் அதில் இந்த துவா இருக்கும், இருந்தால் பாடமாக்கிக்கிங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. காபாவை பார்த்த உடனே முதல் துவா யாருக்காக? காபாவுக்காக. அடுத்தது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டாம், அஊது பிரப்பி ஹாதல் பைத்தி, அல்லாஹ் இடத்திலே நான் பாதுகாப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ் என்னை குஃப்ரிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்னை ஏழ்மையிலிருந்து, மினல் ஃபக்ர், ஏழ்மையிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இதய நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பாயாக. இது ரெண்டாவது துவா.
மூணாவது துவா, யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியை தருவாயா, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக்க அர்ஜூ. அதுக்கப்புறம் என்னெல்லாம் துவா கேட்கணுமோ எல்லா துவாவும் கேட்டு, துவா கேட்ட பிறகு தவாஃப் செய்யணும். துவா கேட்ட பிறகு தவாஃப் செய்யணும். தவாஃப்னா என்னங்க? நான் இன்றைக்கி ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் தவாஃப்னா என்ன? காபாவை 7 தடவை சுற்றி 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு பேர் தவாஃப். இதுதான் தவாஃப். இந்த தவாஃபுக்கு 9 வாஜிப் இருக்குது, 8 சுன்னத்து இருக்குது. நான் இப்படியெல்லாம் சொன்னால் பயப்படாதீங்க, சாதாரண விஷயந்தான். தவாஃபு செய்யும்போது கவனிக்க வேண்டியது, தவாஃபினுடைய நிய்யத்தை ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் வந்து செய்யணும். நேராக ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் நின்றுட்டு செய்யணும். ஹஜருல் அஸ்வதுக்கு தெரியுமா இல்லைங்களா? அல்லது எங்கேன்னு கேட்கணும். காபாவுனுடைய தெற்கு மூலையில் ஹஜருல் அஸ்வதுன்னு ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அதை நமக்கெல்லாம் தொட்டு முத்துற வாய்ப்பாக அல்லாஹ் நசீபை தருவானாக. அல்லாஹ் தந்துடுவாங்க. துவா செஞ்சு அல்லாஹ் நமக்கு தருவான். பல நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தருவான். கிடைக்கலனாலும் பரவாயில்லை, நேரடியாக முத்தமிட முடிஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கையால் சைகை செய்து முத்தமிட்டாலும் அந்த நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வதுக்கு 2 உதடுகளும் ஒரு நாவும் இருக்கிறது. அது அதை முத்தமிடுபவர்களுக்கு சார்பாக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் நேராக ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்றுட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த வீட்டை 7 தடவை சுற்றுகிறேன், அதை ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி வைப்பாயாகன்னு நியத்து வைக்கணும். கரெக்டாக அதுக்கு நேராக வந்து நின்றுட்டு நியத்து வைக்கணும். அதுக்கப்புறம் காபாவை இடது பக்கமாக சுற்றணும். ஒவ்வொரு 8லும் இடது பக்கமாக சுற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கூட ஆளுக வர்றாங்கன்னு வைங்க, பேசிக்கிட்டே இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே சுற்றக்கூடாது. எப்படி தான் சுற்றணும்? நம்முடைய இடது பக்கத்தில் ஒவ்வொரு 8லும் என்ன இருக்கணும்? காபா இருக்கணும். அப்படி இடது பக்கத்திலே சுற்றணும். காபாவுக்கு வெளியே சுற்றணும். அங்கே ஹத்தீம்னு ஒரு காபாவுக்கு பக்கத்தில் ஒரு சுவர், வட்ட சுவர் இருக்கா இல்லைங்களா? அந்த சவுத்துக்கு மேலே கையை வச்சு தடவிட்டே சுற்றக்கூடாது. காபாவுக்கு வெளியே தான் சுற்றணும். ஷாஃபி மத்ஹபின்படி ஷாதர்வான் காபாவுனுடைய சுவர்கள் எல்லாம் அதன் உள்பகுதிகள், அதுக்கு வெளியே தான் நம்ம சுற்றணும். அப்போ காபாவுக்கு வெளியே சுற்றணும், இடது பக்கமாக சுற்றணும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும். இது இப்படி ஞாபகத்தில் வச்சு. இதில் ஆண்கள் இந்த சுற்றை ஆரம்பிக்கும் போது அவங்க அணிந்திருக்கிற எஹ்ராமுடைய ஆடை வலது தோல் வெளியே தெரிகிற மாதிரி அணிஞ்சுக்கணும். அதுக்கு இலுத்திபானு பேர். அது 7 சுற்றிலையும் அப்படியே வச்சுக்கணும். 7 சுற்றிலையும் அப்படியே வச்சுக்கணும். சுற்றும் போது மட்டும்தான் இருக்கணும். இடையில தொழுகிற நேரம் வந்தால் என்ன செஞ்சுக்கணும்? மூடிக்கணும். இங்கிருந்து போகும்போதே வலது தோல் தெரிகிற மாதிரி போடக்கூடாது. தவாஃப் செய்யும்போது மட்டும்தான் அது மாதிரி போடணும். அதே போல் ஆண்கள் முதல் 3 சுற்றுக்களில் அவங்க தோல் புஜத்தை கொஞ்சம் குலுக்கிய மாதிரி நடந்துக்கணும். இதுவும் சுன்னத்து. இப்படி காபாவை 7 தடவை சுற்றணும். சுற்றி வரும்போது எதையும் குறிப்பாக ஓதணுங்கிறது அவசியம் கிடையாது, வாஜிபில்லை. ஆனால் சுன்னத்து திக்ருகளை சொல்லுவது சுன்னத்து. 3ஆம் கலிமா சொல்லிக்கலாம். சுபஹானல்லாஹி 3ஆம் கலிமா சொல்லிக்கலாம். ஒரு சின்ன துவா இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அதை நம்ம பாடமாக்க முடிஞ்சால் பார்த்துக்கலாம். அதை புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது அடுத்தவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சத்தம் உயர்த்துறதும் மக்ரூ. அப்படிலாம் செய்யக்கூடாது. நாமளாக சொல்லிட்டு வரலாம். துவாக்கள் இருக்குது, முடிஞ்சால் அதை பாடமாக்கிக்கலாம். இல்லாட்டி 3ஆம் கலிமா மட்டும் சொன்னால் போதுமானது. அப்படி சொல்லி வரணும். நாம் சுற்றிட்டு வரும்போது ஹஜருல் அஸ்வதுக்கு முந்தின முனைக்கு ருக்குனை யமானின்னு பேர். ஹஜருல் அஸ்வதுக்கு முந்தின முனைக்கு ருக்குனை யமானின்னு பேர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருக்குனை யமானியில் 2 மலக்குகள் நின்றுக்கிட்டு ஆமீன் 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ருக்குனை யமானியை பொறுத்த வரைக்கும் சாதா தவாஃப் செய்யும்போது அதை இடது கையால் இப்படி தொட்டு முத்தமிடுறது மட்டும்தான் சுன்னத்து. அதை நேரில் போய் முத்தமிடுறதோ அதில் போய் கட்டி பிடிக்கிறதோ அது சுன்னத்து கிடையாது. அதை தொட்டுட்டு போனாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் ருக்குனை இப்போ நாம் எஹ்ராமில் இருக்கிறதுனால அங்கே எல்லா இடத்துலையும் அத்தர் பூசியிருப்பான்றதுனால எதையும் நாம் தொடமாட்டோம். அந்த இடத்துக்கு வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஓதிக்குவோம் ஹஜருல் அஸ்வத் வரைக்கும். இப்போ ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வதுக்கு வந்து முடிக்கும்போது ஒரு சுத்தாயிடும். மொத்தம் எத்தனை சுத்துங்க? 7 சுத்து. இதில் கவனிக்க வேண்டியது, ஒலுவுடன் இருப்பது ஃபரலு, அவுரத்தை மறைத்திருப்பது ஃபரலு. அதனால் நான் அதுதான் சொன்னேன், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் பேண்ட் போட்டாலே சாதாரணமாக தொப்புளுக்கு கீழே தான் இன்றைக்கெல்லாம் பேண்ட்டு நிற்கிது, அப்படி தானே?
அதே போல் ஹஜரில் இந்த எஹ்ராமுடைய ஆடையும் தொப்புளுக்கு கீழே இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவுரத்து தெரிஞ்சிடவும் கூடாது, ஒலு இல்லாமல் இருந்துடவும் கூடாது. ஒலு முறிஞ்சு போச்சுன்னா திரும்ப போய் ஒலு செய்துட்டு நாம் என்ன செய்யணும், ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும். விட்ட இடத்துல ஆரம்பிக்கக்கூடாது, ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும். பொதுவாக ஷாஃபி மதுஹபில் ஒரு இஸ்திஸ்னா அஃப்லல் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு சுற்று 2 சுற்று சுற்றுனீங்க, ஒலு முறிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பவும் புதுசாக ஆரம்பிச்சுக்குங்க, அதுதான் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விட்ட சுற்றிலிருந்து ஆரம்பித்து சுற்றிக்கலாம், முடியலைன்னா விட்ட சுற்றுலேருந்து ஆரம்பித்து சுற்றிக்கலாம். இப்படி 7 சுற்று சுற்றின பிறகு 2 ரக்காத்து ஹஜருல் அஸ்வதுக்கு மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும். மகாம இப்ராஹிம்ங்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலடி தடம் பதிந்த கல், அதுக்கு பின்னாடி வச்சு 2 ரக்காத்து தொழுகணும். அதுக்கு பின்னாலையும் தொழுகலாம், பள்ளிவாசலில் வேறு எந்த பக்கமும் தொழுகலாம். நம்ம பாதுகாப்பாக நின்று தொழுதுகிறது முக்கியம். இப்படி தொழுதுட்டோம்னா என்ன முடிஞ்சதுங்க, ஒரு தவாஃபு முடிஞ்சது. அப்போ தவாஃப்னா என்ன, காபாவை, அது சொல்லுங்கள், காபாவை 7 தடவை சுற்றி 2 ரக்காத்து தொழுதால் அது தவாஃபு. அதில் ஒதுவுடன் இருக்கணும், அவுரத்து மறைஞ்சிருக்கணும், காபாவுக்கு வெளியே சுற்றணும், இடது பக்கமாகவே சுற்றணும், அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான். இதை சேர்ந்தாப்படி சுற்றுறது சிறப்பு, சேர்ந்தாப்படி சுற்றணும், இடையில இடைவெளி விடாமல் இருக்கிறது சிறப்பு. சுற்றிட்டு நம்ம என்ன செய்வோம், ஜம்சம் தண்ணி குடிப்போம். ஜம்சம் தண்ணி வயிறார குடிக்கணும். ஜம்சம் தண்ணி குடிக்கிற மெத்தட் என்னென்னா, தண்ணியை கையில் எடுத்துக்கணும், காபாவை பார்த்து நிற்கணும், பிஸ்மில்லா சொல்லி 3 முடக்கா குடிக்கணும், அதுக்கப்புறம் துவா கேட்கணும். இப்படி அதுக்கப்புறம் துவா கேட்கணும். ரசூல்லா சொன்னாங்க, ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஜம்சம் தண்ணி குடித்து துவா கேட்டதுனால பார்வை திரும்ப வந்திருக்கு, பார்வை குறைஞ்சு போன பார்வை திரும்ப வந்திருக்கு, சோரியாசிஸ் நோய் குணமானது. இப்படி பல அனுபவங்கள் இருக்குது. ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்குவோம். அதுக்குன்னு ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாசிஅன் வ ஷிஃபாஅ மின் குல்லி தாஇன் ஒரு துவா இருக்குது, அதை ஓதிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம சை செய்ய வருவோம். சை அதானுங்க சொன்னோம், தவாஃப் செய்கிறது. அதுக்கப்புறம் என்னங்க செய்யணும், செய்யணும். சை செய்யணும்னா என்ன அர்த்தம், சஃபாங்கிற மேட்டுக்கும் மருவாங்கிற மேட்டுக்கும் இடையில 7 தடவை நடக்கணும். சஃபாவுக்கு மேலே ஏறணும், அங்கிருந்து பார்த்தா காபா தெரியும், காபாவை அங்கிருந்தே முத்தமிட்டுக்கலாம். அங்கிருந்தே ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டுக்கிட்டு அங்கே ரசூல்லா மேலே சலவாத்து சொல்கிறது சுன்னத்து. சஃபா மலையில் ரசூல்லா மேலே சலவாத்து சொல்கிறது சுன்னத்து. 20 ஆயத்துகள் ஓதுகிற அளவுக்கு துவா செய்கிறதும் சுன்னத்து. கொஞ்சம் நேரம் நின்று அங்கே துவா செஞ்சுட்டு சஃபாலிருந்து எங்கே நடக்கணும், மருவாவை நோக்கி நடக்கணும். மருவாவை நோக்கி நடக்கிற போது இடையில பச்சை விளக்குண்டான பகுதி இருக்கும், அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் வேகமாக போகணும். ரப்பி கிஃபிர் வர்ஹம் வ தஜாவஸ் அம்மா தஅலம் அப்படிங்கிற அந்த துவா ஓதிட்டு வேகமாக நடக்கணும். பெண்கள் சாதாரணமாக நடப்பாங்க. மருவாவுக்கு போனால் 1, மருவாவிலேருந்து திரும்பி சஃபாவுக்கு வந்தால் 2. மருவாவும் துவா அங்கீகரிக்கப்படுற இடம், சஃபாவும் துவா அங்கீகரிக்கப்படுற இடம், மருவாவும் துவா அங்கீகரிக்கப்படுற இடம்.